வணக்கம். பியாண்ட் தி பேட்ஜ் பை வால்கி இந்த சீரீஸில் நம்ம இங்கிலீஷ் வேர்ட்ஸ் பார்க்கும்போது லாஸ்ட் இதில் ஈகோ அப்படிங்கிற வார்த்தையை பற்றி பார்த்தோம். ஈகோங்கிறடைய பொருள் நான் அப்படிங்கிற பொருள், அதில் உள்ள வார்த்தைகளை பார்த்தோம். இன்றைக்கி அதுக்கு அப்படியே ஆப்போசிட், ஈகோவினுடைய ஆப்போசிட் வேர்டு என்னன்னா ஆல்டர், ALTER. ஆல்டர் மீன்ஸ் அதர், OTHER, அதர். ஸோ ஈகோனா ஆல்டர்னா அதர், இன்னொருத்தர் அப்படிங்கிற ஒரு பொருளில் வரக்கூடிய அதர். இப்போ இந்த ஆல்டருங்கிற வார்த்தையை வச்சு என்னென்ன ஆங்கில வார்த்தைகள் வருதுன்ட்டு பார்த்தோம்னா ஒரு சில வார்த்தைகள் வருது. ஃபஸ்ட்டு வார்த்தையை எடுத்துக்குவோம், ஆல்டர்னேட். ஆல்டர்னேட் அப்படின்னா தி அதர் ஒன். ஆல்டர்னேட்டிவ், நிறைய நேரம் வந்து ஆல்டர்னேட்டிவ்க்கும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம். ஐ வில் கம் ஆன் ஆல்டர்னேட் டே அப்படின்னா இன்னொரு நாள் வர்றேன் அப்படிங்கிறது. ஐ வில் ஹாவ் அன் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொன்னோம்னா, ஆல்டர்னேட்டிவ்னா சாய்ஸ், அதர் சாய்ஸ். ஆல்டருங்கிறது அதர், நேட்டிவ்ங்கிறது அந்த சாய்ஸுங்கிற பொருளில் வருது. ஸோ எனக்கு இன்னொரு சாய்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெண்டு வார்த்தைகளுக்குள்ள வேறுபாடை நாம் உணர்ந்து, ஏன்னா பெரும்பாலான நேரங்களில் வந்து நாம் தப்பாக ரெண்டையும் பயன்படுத்துவோம். ஆல்டர்னேட்டிவ் டேயில் வர்றோம் அப்படின்ட்டு சொல்லுவோம், மாற்றி சொல்லுவோம். ஆல்டர்னேட் டே, இட்ஸ் நாட் ஆல்டர்னேட்டிவ் டே, ஆல்டர்னேட் டே, அடுத்த நாள், இன்னொரு நாள் அப்படிங்கிறோம். ஐ டோன்ட் ஹவ் எனி ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ டோன்ட் ஹவ் எனி ஆல்டர்னேட்டிவ், ஐ டோன்ட் ஹவ் எனி சாய்ஸ். அதுதான் வந்து சரியான இது. இதில் இந்த ஆல்டருங்கிற வார்த்தையை வச்சு இன்னும் பல வார்த்தைகள் இருக்குது. ஆல்ட்ரகேஷன். ஆல்ட்ரகேஷன் என்ன அப்படின்னா, ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய வாக்குவாதம், சண்டை. இது there was an altercation between so and so and so and so அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்போது ஆல்டருங்கிறது அதர், கேஷன் அப்படிங்கிறது ரிலேட்டிங் டு தி கான்வர்சேஷன் ஆர் டிரான்சாக்ஷன் மாதிரி. இங்கே எதுனால இந்த ஆல்ட்ரகேஷனுங்கிறதுக்கு வந்து சண்டை சச்சரவு அந்த பொருளில் வருது அப்படின்னா, ரெண்டு பேர் மாறுபட்ட கருத்தை கொண்டிருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்காது. ஒவ்வொருத்தரும் வந்து என் கருத்து தான் வந்து சரியான கருத்து அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா கருத்து மோதல் ஏற்பட்டு அது வாய் மோதலாக மாறி ஒரு சில நேரம் கைகலப்பாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து ஆல்டர்கேஷன். ஆல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுறோம். ஆல்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்ன? ஆல்டர் எகெயின் அதர், ஆல்ட்ரேஷன். அதாவது ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னா அதை சரிப்படுத்துறதுக்கு ஆல்ட்ரு பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். அதை அடிச்சுட்டு இன்னொரு இது எழுதும், த அதர் கரெக்டான இது எழுதுறது, அது வந்து ஆல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆல்டர் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ஆல்டர்னேட், ஆல்டர்னேட்டிவ், ஆல்ட்ரகேஷன், ஆல்ட்ரேஷன், இந்த மாதிரி 4 வார்த்தைகளை பார்த்துருக்குறோம். இந்த ரூட் வேர்டோட இந்த பொருளோடு நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் மறக்காதது. நன்றி.